ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேலம் சமையலில் ஒரு ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டு தான் செய்ய போகிறோம். அது என்னென்னா பூண்டு பருப்பு பொடி. அதுக்காக நம்ம 1 கப்பு துவரம்பருப்பு எடுத்துருக்குறேன். அது நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிடலாம். இது வந்துட்டு ப்ரோட்டீன் நிறைய இருக்குது. நம்ம துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு இதெல்லாம் போட்டு பண்ணுறதுனால இது வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கணும். ட்ரை ரோஸ்ட்டு. இந்த மாதிரி இரும்பு கடாய் தான் எப்போவுமே பெஸ்ட்டு. நான் நிறைய வீடியோவில் கூட சொல்லியிருக்கிறேன். இப்போ அது நல்லா வறுபட்டுருச்சு. இது வந்து ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம். பிளேட்டில் மாற்றி வச்சா தான் ஆறும். ஆறுனா தான் நமக்கு அரைக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். அதுக்காக தான். இப்போ நம்ம எந்த கப்பில் எடுத்தோமோ அதே கப்பில் 3/4 கப் பாசிப்பருப்பு அதையும் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா ரோஸ்ட் பண்ணி விடணும். ரொம்ப ஈஸி தான். இது செஞ்சு நம்ம ஒரு டப்பாவில் எடுத்து வச்சிட்டோன்னா அப்பப்போ சுடு சாப்பாடில் நெய் ஊற்றி சாப்பிட்லாம். இது வந்து சாப்பாட்டுக்கு தான் பெஸ்ட்டு காம்பினேஷன். அப்புறமா நம்ம எந்த கப்பில் எடுத்தோமோ அதே கப்பில் 3/4 கப் பொட்டுக்கடலை அதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். பொட்டுக்கடலை ஆல்ரெடி பொரிஞ்சது மாதிரி தான் இருக்கும். நம்ம சும்மாவே சாப்பிடுவோம். அதனால் லைட்டாக நம்ம ஃப்ரை பண்ணால் போதும். இது நல்லா வறுத்துட்டு மாற்றி வச்சிடலாம். நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நமக்கு இரும்பு கடாயினா தீஞ்சிரும்னு பயப்பட தேவையில்ல. ஒரு நிமிஷம் அந்த பக்கம் இந்த பக்கம் நம்ம போயிட்டு கூட வரலாம். நம்ம இப்போயும் இதை ரெடி பண்ணியாச்சு. அப்புறமா கொஞ்சமாக ஜீரகம், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, 2 வரமிளகா போட்டோன்னா நம்ம ரொம்ப காரமாக இருக்கும். நம்ம வந்து மிளகு சேர்த்துக்கலாம். மிளகு சேர்த்துக்கிட்டோன்னா நமக்கு காரம் வந்து கரெக்டாக இருக்கும். அதனால் மிளகு அதிகமாக சேர்த்துட்டு காஞ்ச மிளகா வந்து 1-2 சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் அதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம சரவணா ஹோட்டல்லாம் போனோன்னா சாப்பிட்றதுக்கு ஃபஸ்ட்டு பருப்பு பொடி நெய்யும் கொடுப்பாங்க. அந்த பருப்பு பொடி தான் இது. இப்போ நம்ம லாஸ்ட்டாக பூண்டு வந்து ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்கு வந்து 1 டீஸ்பூன் நெய் ஊற்றிட்டு பூண்டு பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். ஒரு 20 பூண்டு அளவுக்கு பொடியாக நறுக்கி வச்சது அதை நல்லா அந்த நெய்யிலேயே வறுத்துக்கலாம். இப்போ வந்து ஸ்பீடாக வைக்கக்கூடாது. தீ ஓரளவுக்கு பாத்திரம் எவ்வளோ சூடாக இருக்குன்னு பார்த்துட்டு அந்த மாதிரி தீ வச்சுக்கோங்க. இது வந்து நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுக்கணும். ரொம்ப பச்சையாக போட்டாலும் பொடி வந்து சீக்கிரமாக கேடாயிரும். ரொம்ப கருகுன வாசனை வந்துடும். பொடி சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. கலர் கூட மாறிடும். அதுக்காக பூண்டு வந்து ரொம்ப பார்த்து நம்ம வறுக்கணும். இந்த மாதிரி பாருங்கள், இப்போ கோல்டன் கலர் வந்திருக்கு. இப்போ ஓரளவுக்கு நல்லாவே வறுபட்டுருச்சு. நெய் ஊற்றி வறுத்தோன்னா இன்னும் கொஞ்சம் நல்லது. அதுக்காக தான் நெய் ஊற்றிருக்கிறேன். வாசனையாக இருக்கும். இப்போ நல்லா வறுபட்டாச்சு. இதை வந்து அதே பாத்திரத்தில் மாற்றிக்குவோம். மாற்றிட்டு ஃபேன் கடையில் நல்லா காய வச்சுட்டு, அதாவது சூடெல்லாம் ஆற மாதிரி பண்ணிவிட்டு பாருங்கள், பூண்டு நம்ம போட்டதே தெரியல. இப்போ தேவையான அளவு கல் உப்பு போட்டுக்கலாம். சால்ட்டு போடாதீங்க, இதுக்கு கல் உப்பே போட்டுக்கோங்க. இப்போ நம்ம மிக்சியில் மாற்றிடலாம். சூடெல்லாம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்சியில் போட்டு நம்ம பொடி பண்ணிடலாம். அவ்வளோதான். இது ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு அப்பப்போ நம்ம சாப்பிட்டுக்கலாம். சுடு சாப்பாடுக்கு நெய் ஊற்றி சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், அருமையாக இருக்கும். குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. சுடு சாப்பாடு இந்த மாதிரி ஆவி பறக்க சாப்பாடு எடுத்துக்கிட்டு அதில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பூண்டு பருப்பு பொடியும் போட்டு நெய்யும் ஊற்றி சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும். நல்லா ஒரு கரண்டி சாப்பாடு சாப்பிட்றவங்க 3 கரண்டி சாப்பாடு சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு சொல்லுங்கள், நான் சும்மா சொல்லலை. நம்மளோட பூண்டு பொடி 1 ஸ்பூன் போட்டுட்டு இப்போ அதுக்கு மேலே நம்ம நெய் ஊற்ற போகிறோம். நெய் ஊற்றி சாப்பிட்லாம். நெய் இல்லாத பட்சத்துக்கு நம்ம நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் ரொம்ப நல்லது உடம்புக்கு. பாருங்கள், சூப்பராக மணம் வருது. பார்க்குறதுக்கே அவ்வளோ நல்லா இருக்குது. இவ்வளோதாங்க நம்மளோட சிம்பிள் ப்ரோட்டீன் நிறைஞ்ச பூண்டு பருப்பு